நிகழ்தகவு. மயானத்தில் நிர்வாணமாக கிடந்த ஆண் சடலம். மதுவுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்ட நபர். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் பயங்கரம். கொலையாளிகள் சிக்கியும் கொல்லப்பட்டவர் யார் என தெரியாமல் திணறும் காவல்துறையினர். அடித்துக் கொள்ளும் அளவிற்கு மது விருந்தில் என்ன நடந்தது? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? இரவு 1 மணி இருக்கும். தெருவே மயான அமைதியா இருந்திருக்கு. மக்கள் எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்போ அந்த ஏரியாவுல இருக்கிற அடுக்குமாடி வீட்டுல இருக்கிற இளம் பெண் ஒருத்தங்க தூக்கம் வராததால ஜன்னல் கதவை திறந்து வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல உள்ள மயானத்துல இருந்து ஒரு ஆணுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இளம் பெண்ணும் இது நம்மளுடைய பிரம்மையா இருக்குமோன்னு நினைச்சு செல்போன்ல சாங்ஸ் கேட்டபடி நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா மயானத்துல இருந்து சத்தம் அதிகமா கேட்டதும் அந்த இளம்பெண் பயத்துல எல்லா ஜன்னல் கதவையும் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்க. ஆனா மறுநாள் காலையில அந்த மயானத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு அந்த இளம்பெண்ணும் ஏரியா மக்களும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. காலையில 6 மணிக்கு மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில உள்ள காந்தி நகர் வழக்கத்தை விட பரபரப்பா இருந்துச்சு. ஏன்னா அதே ஏரியாவுல இருக்கிற மயானத்துல அடையாளம் தெரியாத 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் உடம்புல ஒட்டு துணி இல்லாம உடல்ல பல இடங்கள்ல ரத்த காயங்களோட மிக கொடூரமான முறையில உயிரிழந்து கடந்திருக்காரு. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த ஒத்தக்கடை காவல்துறையினர் ரத்த வெள்ளத்துல கிடந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. கையோட அந்த நபர் யாரு, அவர் எப்படி உயிரிழந்தார்னு இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடை தேட ஆரம்பிச்சாங்க. ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு மயானத்திலையும் தீவிர சோதனையில ஈடுபட்ட போலீஸுக்கு கேள்விகளுக்கு மேல கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளாவே மயானத்திலையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லையும் மனிதர்களுடைய ரத்தத்தை வச்சு பூஜை பண்றது, வயசானவங்களை கடத்திக்கிட்டு வந்து பலி கொடுக்கறதுன்னு இப்படி ஏகப்பட்ட மாந்திரீக சம்பவங்கள் சமீப காலமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை சாமியார் மந்திரவாதிகள் யாராச்சும் இந்த நபரை கடத்திக்கிட்டு வந்து மர்டர் பண்ணி மாந்திரீக பூஜை பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் சோதனை பண்ணாங்க. ஆனா மயானத்துல அப்படி பூஜை நடந்ததுக்கான எந்த பொருட்களுமே இல்ல. அதுக்கு மாறா சடலம் இருந்த இடத்துல இருந்து 50 மீட்டர் தூரத்துல 4-5 மது பாட்டில்களும் ஊறுகாய் மிக்சர் பாக்கெட்டுகளும் இருக்கிறத பார்த்த காவலர்கள் மது போதையால ஏற்பட்ட மர்டரா இருக்குமோன்னு புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதல் கட்டமா மயானம் இருக்கிற ஏரியாவுல உள்ள மொத்த சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணாங்க. அதுல கிடைச்ச ஒரு க்ளூவை வச்சு விசாரிச்சதுல தான் மயானத்துல என்ன நடந்தது, அந்த நபருக்கு என்னாச்சுங்கிற மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஒத்தக்கடையை சேர்ந்த சித்திரை செல்வம், விக்னேஷ், சிவகுமார் இப்படி 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே வழக்கம் போல மது குடிக்கிறதுக்காக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு ஷேர் ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டோ சித்திரை செல்வத்தோடையதுன்னு சொல்லப்படுது. அப்படி ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தப்ப சாலையோரத்துல நின்னுகிட்டு இருந்த அந்த நபர் இவங்க கிட்ட மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட சொல்லி லிப்ட் கேட்டிருக்காரு. இவங்களும் அவருக்கு லிப்ட் கொடுக்க பஸ் ஸ்டாண்டு நெருங்கின நேரத்துல நண்பர்கள் 3 பேரும் மது குடிக்கிறத பத்தி பேசி இருக்காங்க. அவங்க பேசுறத கேட்ட அந்த நபர் நானும் உங்களோட சேர்ந்து சியர்ஸ் போடலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு வாண்டடா வரேன்னு சொல்றவரை எதுக்கு விடணும்னு அவரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு 4 பேருமா மாட்டுத்தாவணியில உள்ள மதுபான கடைக்கு முன்னாடி ஆட்டோவை நிறுத்தி இருக்காங்க. அதை அடுத்து கடையில இருந்து 4-5 பாட்டில்களை வாங்கிட்டு ஆட்டோவுல ஒத்தக்கடை மயானத்துக்கு போய் மொபைல்ல பாடல்களை போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே 4 பேரும் நடனம் ஆடிக்கிட்டே மது குடிச்சிருக்காங்க. அப்போ சித்திரை செல்வம், விக்னேஷ், சிவகுமார் 3 பேரும் புது பாடல்களா போட்டு போதையில மெய்மறந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தப்ப பழைய பாடல்கள் போடணும்னு லிப்ட் கேட்டு வந்த நபர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால
இவங்களுக்கும் அந்த நபருக்கும் இடையில ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்துல கை கலப்பா மாறி லிப்ட் கேட்டு வந்தவரை சித்திரை செல்வம், விக்னேஷ், சிவகுமார் இப்படி 3 பேருமா சேர்ந்து கல்லால அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நபர் போட்டிருந்த ஆடைகளை கிழிச்சு ரணகொடூரமா தாக்கி இருக்காங்க. அதுல நில குலைஞ்சு போனவரு சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. சிசிடிவி காட்சி அடிப்படையில 3 பேரையும் பிடிச்சு விசாரிச்சதுலதான் இந்த மொத்த உண்மைகளுமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சித்திரை செல்வம், சிவகுமார், விக்னேஷ் 3 பேர் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அவங்கள சிறையில தள்ளிட்டாங்க. அதே நேரம் உயிரிழந்த அந்த நபர் யாரு, அவர் எந்த ஊரை சேர்ந்தவருங்கிற தகவலை கண்டுபிடிக்கிற வேலையில தீவிரமா ஈடுபட்டுட்டு வர்றாங்க போலீஸ். பொதுவா மற்ற கொலை வழக்குகள்ல கொல்லப்பட்ட நபர் யாருங்கிறது ஈஸியா தெரிஞ்சிரும். கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் சவாலா இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல கொலையாளிகள் யாரு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா உயிரிழந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ பெரிய சவாலா இருக்கு. நிகழ்தகவு